இதோட டீசர் முன்னாடி வந்துச்சு, அது அந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தலை. நைஸ் சட்டையர் தான், பொலிட்டிக்கல் சட்டையர் தான். இப்போ டேரெக்டாக அப்யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை இன்டெரக்டாக ஏதாச்சும் சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சின்ன ஒரு 2-3 இடத்துல வந்து டைலாக்ஸாக வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ அண்ட் ஐ எம் யுவர் மாஸ்க்மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரெய்லர் எது அப்படின்னா உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமீர் சாரோட ஒரு ட்ரெய்லர், அதாவது ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் எப்பவும் போல் மூவி கிரெடிட்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ணிவிட்டு ட்ரெய்லர் பற்றி அதிகமாக பேசலாம். அண்ட் இந்த ட்ரெய்லர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் வந்து இதோட டீசர் முன்னாடி வந்துச்சு, அது அந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. இப்போது அந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ ஹோப் இந்த ட்ரெய்லரில் அதிகமான அரசியல் கதைக்களம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாரிங் அமீர் சுல்தான் சார், சாந்தினி மேம், ஆனந்த்ராஜ் சார், இமான் அண்ணாச்சி சார், அதுக்கப்புறம் சரவண சக்தி சார், ஓகே எல்லோரும் இருக்காங்க. டைரக்டட் பை ஆதம் பவா, மியூசிக் வந்து வித்யாசாகர் சார். ஆஃப்டர் அ லாங் டைம் தமிழில் வந்து ஒரு பக்கவாக ஒரு மியூசிக் கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் டபுள் டக்கர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் அவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். நல்லா இருக்குன்ற மாதிரி ரிவ்யூ வந்துச்சு. அப்புறம் தெலுங்கு படத்தில் ஒன்று பண்ணியிருந்தார், அதுவுமே நல்லா இருந்துச்சு. இப்போது இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு, பார்ப்போம். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 1 minute 49 seconds. ஸோ நம்ம அதுதான் ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 கோ. அதான் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும் பொழுது இந்த மக்கள்லாம் தனக்கான ஒரு தலைவன் வந்துட மாட்டானா, தனக்குன்னு ஏதாவது செஞ்சிட மாட்டானான்னு அவங்க நெஞ்சத்தில் ஏக்கமும் பரிதவிப்பும் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த எலெக்ஷனில் நானே நின்று அந்த கடுமையான பணியை செஞ்சிடலான்னு இருக்கு. சட்டையர் தான், பொலிட்டிக்கல் சட்டையர் தான். இது வந்து அன்றைக்கே சொல்லியிருந்தேன். இவங்க வந்து இந்த 555 நடித்தவங்க தானே இந்த ஹீரோயின். உங்களுக்கு தாங்க என்ன தெரியாது, எம்ஜிஆர் பாண்டினா ஊருக்கே தெரியும். சரி, நான்லாம் சீமானு வச்சுக்குவேன், தலைவர் எம்ஜிஆர் பாண்டியில் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாம பண்ணிவிடுவேன். பழுவான ஆதாரம் இருக்கிறதாவும் உங்க அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிட்டதாவும் வெளியே பேசிக்கிறாங்களே சார். துப்பாக்கி துணை கொண்டு என்னை துளைத்தாலும், துணிந்து விட்ட என் கழுத்தை தூக்கி விட்டாலும், பீரங்கியால் என் நெஞ்சை பிளந்து போட்டாலும், பிரியமுள்ள என் தமிழை என் உடலில் இருந்து உயிரில் இருந்து பிரிக்க முடியாது. பிரிக்க நினைப்பவர்கள் உயிர் பிழைக்க முடியாது, உயிர் பிழைக்கவே முடியாது. இந்த மேனரிசம் நல்லா இருக்கு. இந்த தேர்தலில் மட்டும் அவன் ஜெயிச்சா அரசியல் நம்மளோட நிரந்தர எதிரி அவனா தாண்டா இருப்பான். நான் என்ன உன்ன மாதிரி டேபிள் கீழே காலில் விழுந்து பதவிக்கு வந்தவன் நினைச்சியா? சட்டையர் தான், பொலிட்டிக்கல் சட்டையர் தான். ஜெயிச்சு வந்தவன் தேவராஜ், வித்யாசாகர் சார், ஆதம் பவா சார், தமிழுக்கு. பட் இந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல, பார்ப்போம். இந்த படத்துக்கும் டைட்டிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு படம் வந்ததுக்கப்புறமா. ஓகே, இது டீசர் ரிலீஸ் ஆகிருந்தப்போ சொன்ன அதே தான் வந்து இதுக்கும் சொல்ல தோணுது. ஏன்னா எந்த விதத்துலேயும் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தலை. பொலிட்டிக்கல் சட்டையர்னால் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம பாலாஜி சாரோட எல்கேஜி வந்துச்சுல்ல, அது வந்து பொலிட்டிக்கல் சட்டையர். ஸோ அந்த படம் மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெய்லர் நம்மளுக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ அந்த ட்ரெய்லர் கட் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்னும் ரீச் ஆகும். அண்டு எலெக்ஷன் டைம் வர்றதுனால ரொம்பவே அதிகமாக ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லரில் மியூசிக் அப்படின்றத தவிர டைலாக் வைஸாகவும் சரி, ஒரு 2-3 இடத்துல வந்து டைலாக்ஸாக வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இம்பேக்டாக வெளியே கன்வே ஆகலை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த உடனே இல்லை, அந்த ஒரு இது வந்து கன்ஃபார்மாக ஒரு செமையான ஒரு பொலிட்டிக்கல் சட்டையிலான்னு சிரிப்பு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஆமாம் இது கரெக்டு தானே அப்படின்னு ஒரு கோவம் வரணும். இது ரெண்டுமே வந்து இந்த ட்ரெய்லரில் வரல. ஸோ அதை வந்து ஒரு பர்சனல் அப்யூஸாக போகாத அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா இது யாரையும் வந்து டைரெக்டாக அப்யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை இன்டைரக்டாக ஏதாச்சும் சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து மீன் பண்ணுற மாதிரியும் இல்லை. இது ஏதோ
ட்ராக்கில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. பட் படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ட்ரெய்லர் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை சரியாக இந்த படத்தில் இந்த எடிட்டிங் இல்லை இந்த ஒரு ட்ரெய்லரில் கன்வே பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லரே வந்து இன்னும் அதிகமாக பேசப்படுற அளவுக்கு வந்திருக்கும். ஏன்னா நேற்றுக்கு வந்திருக்கு, இன்ன வரைக்கும் இதோட வியூஸ் வந்து வியூஸ் ஓகே 8,1,16,000 ஓகே 8 lakhs தான் போயிருக்காங்க. ஸோ இந்த இவரோட புதுசாக ஒன்று வருது, இவரோட படம் வருது அப்படின்றப்போ நம்மளுக்கு தெரியும் அமீர் சார் இப்போ ரீசெண்டாக என்ன எவ்வளோ இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ட்ரெய்லர் வந்து இன்னும் அதிகமாக பேசப்பட்டிருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு அசம்ஷன். ஏன்னா இது வந்து இவரோட ரொம்ப லாங் டைம் எடுத்துகிட்டு வர படம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு படத்தை வந்து டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது ஒரு ட்ரெய்லரில் இம்பேக்டை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான். ஸோ அது இம்பேக்டை ஏற்படுத்துச்சுன்னா அது வந்து அவங்க படம் வரப்போ இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான். இப்போ வந்து அது அந்த லெவலுக்கு வரல அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பை.